ஹலோ காய்ஸ், வெல்கம் டு என்ஜே கேமிங். இன்றைக்கி நம்ம மைண்ட் கிராஃப்ட் விளாட போகிறோம். அதில் வந்து ஸ்பாட் ஏரியாவிலேருந்து நான் 9 தள்ளி வந்திருக்கேன். ஏன்னா மரம் அங்கே இல்லவே இல்லை, ஸோ அதனால் நாங்கள் தள்ளி வந்துட்டேன். ரைட்டு, இப்போ என்ன பண்ணணும், மரத்தை விட்டுருக்காகணும், மரத்தை வெட்டணும். அதனால தான் நாங்கள் வந்திருக்கேன். இப்போதைக்கு இந்த மரத்தை வெட்ட போகிறோம். எனக்கு போனஸ் டெஸ்ட்டு கிடச்சிருந்துச்சு. ஸோ அதில் தான் நான் அந்த ஸ்டோன் ஆக்ஸ் இருந்துச்சு, அதை அப்படியே எடுத்துகிட்டு இங்கே வந்தேன். ஸ்டோன் ஆக்ஸு, அப்புறம் சீடு பிளாக்ஸ்லாம் இருந்துச்சு, பிக்காக்ஸ் இருந்துச்சு, ஸ்டோன் பிக்காக்ஸ் இருந்துச்சு. சூப்பர். ஓகே, இந்த மரத்தெல்லாம் வெட்டிக்குவோம். எனக்கு யூஸ் ஆகும். வீடு கட்ட போகிறோம். எங்கேயும் போக போகிறதில்ல, இங்கே தான் வீடு கட்ட போகிறோம். நான் இப்போதைக்கு ஆக்சுவலி ஒரு உள்ள எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். எடுத்திருப்பேன். ஆமாம், ஒரு உள்ள எடுத்திருக்கேன். இப்போதைக்கு எனக்கு இன்னும் மாப்ஸ் சொல்கிறது, இன்றைக்கி ஆடு மாடே கிடையாது, இங்கே காணோம், கண்ணு கட்டுறதும் காணோம். ஸோ அதனால் நான் தேடி போய்கிட்டு இருக்கேன். ஒரு மாடு கிடச்சிருச்சு, கண்ணில் 2 மாடு ஓடிடுச்சு. காணோம். சரி, அந்த மாடு போனால் போயிட்டு போகுது. இப்போ இந்த மாடு 2 மாடு இருக்கு. சூப்பர். அர்றா அர்றா அர்றா. ஏன்னா இப்போதைக்கு எங்களுக்கு சாப்பாடு எதுவும் பண்ணலை. ஸோ பசிச்சா என்ன பண்ணுறது, ராவி விசா சாப்பிட்ணும். இந்த ஸ்டோன் கூட நான் எடுக்கவே இல்லை. வீடு வச்சுட்டு கட்டிட்டு ஸ்டோன் பார்த்துக்கலாம். இதுவும் ஹார்ட் கோர் கிடையாது, வெறும் நார்மலாக நினச்சி ஆடிட்டுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா எனக்கு முன்னாடியே ஒரு 2 ஆடு இருந்துச்சு. போடு வேறு இலக்கம். நம்ம ஏற்கனவே எனக்கு ஒரு உள்ள இருக்குது. இப்போ 2 ஆடை போட்டால் போகிறோம் சொல்லிட்டு அடித்தேன், கிடச்சிருச்சு. இன்னும் ஆடு உங்களா? இன்னும் ஆடு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இன்னும் ஆடு இருக்குங்க. இரு. போடு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரைட்டு, இப்போ 3 உள்ள கிடச்சி, 4 உள்ள ஆக்சுவலி இருக்குது. 3 உள்ள தவிர்த்து என்கிட்ட 4 உள்ள இருக்குது. ஏதாச்சும் ஒரு பெட்டு பண்ணிக்கலாம். ஒரு மரம் பெரிய மரம், இங்கே ஒரு மரம் இருக்குது. போடா. இந்த மரத்தில் போயிட்டு தான் நம்ம தங்க போனோம். ட்ரீ ஹவுஸா? இல்லை. ஸோ 4 தான் கிடைப்போம். எனக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு கேம் ஆடுறது கிடையாது, எனக்கு விளாண்டுருந்துருக்கேன். ஆனால் எனக்கு பழக்கம் இருக்குது. ஸோ இது தெரியாதுன்னா நான் பண்ணிக்கலாம். புரியுற மாதிரி பிரச்சனை இல்லை. இருக்கும். இப்போ நான் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் பெட்டு கிராஃப்டிங் டேபிள் முடிச்சுட்டு 3 ஃப்ளோர் போட்டு எண்ட் ஆயிடுச்சு. ஸோ தூங்கிட்டு இப்போ எழுந்திரிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், இப்போ லாக் ஆகுது. இப்போ வந்து நம்ம இந்த வீடை ஃபஸ்ட் கட்டி முடிக்க போகிறோம். இப்போ நம்மகிட்ட வுட்டு இல்லை. இப்போ இந்த வுட்டை விளாக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டா இன்வென்ட்ரிருந்து எடுத்துட்டு நானும் அப்படியே கட்டிகிட்டு இருக்கேன். 4 பிளாக் வச்சுக்கோங்க. 4 பிளாக் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 3 பிளாக் வச்சு கொஞ்சம் மாறு இருக்குங்க. அதான் 4 பிளாக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இது வந்து உங்களுக்கு 24 மணி நேரம் 24 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன். க்ரீப்பர் அம்மாடி உள்ள வேலை. ஐயோ எனக்கு இந்த க்ரீப்பரை பற்றி எப்பவுமே பயம். ஏன்னா இப்போ தான் புதுசாக வந்து ரொம்ப நாள் ஆச்சு விளாண்டு. நம்ம வந்து வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது வெடிச்சிச்சு, ரொம்ப கஷ்டமாக போயிடும், எழுதுறேன். அதனால் சரி ரைட்டு, அந்த க்ரீப்பர் போட்டு தெரியுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அது பார்த்தா எங்கே காணோம். மரத்துக்கு அடியில் இருக்கா? நீ வாடே, உன் சங்காரத்தை போடுறேன். வருது பார்த்துருச்சு. வாடா. க்ரீப்பரை பார்த்தா பயமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது? வருது. வாங்கிக்க போடு. வாங்கிக்க. சத்து தொலையாண்டா, ஏன்டா என் உயிர் எடுக்க. ஐயோ, ஸ்டோன் ஆக்ஸாக உடஞ்சி போச்சு. இது என்ன பண்ணுறது? ஷவல் போடுறா. சத்து தொலைடா. கன் பவுடர் கூட தர மாட்டியாடா, நீ நல்லா இருப்பியாடா. சரி, அந்த உடனே எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்லாப்பிங்ஸ்லாம் இருந்துச்சு, அதையும் எடுத்துக்கிட்டேன். இப்போ மஸ்ட்டு மரம் இல்லை, நான் தான் ட்ரீலேருந்து எடுத்து ஸ்லாப்பிங்காக வைக்கணும். சரி, ஓகே, இப்போ மரத்தை வீடு கட்ட ஆரம்பிச்சிடுவோம். ஓகே, கட்டிக்கிட்டு இருக்கேன். வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு சும்மா இப்போதைக்கு ஒரு ஷட்டரில் வந்து இருந்துப்போம். அதுக்கப்புறம் நான் வீடை பெருசு பண்ணிக்கலாம். இது வந்து சொல்ல மறந்து போயிடுது. இது வந்து 24 நிமிஷம் வீடை போட்டிருக்கேன். பார்ப்போம்.
இப்போ தான் புதுசாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஸ்லாப் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸ்லாப் போடுறது பெரிய விஷயங்க. கஷ்டப்பட்டு முடிச்சு போட்டாச்சு. இதுக்கு மட்டும் வச்சு நான் செத்து போயிடலாம். ஓகே, இது அந்த அக்கேஷியா வுட்டு கிடச்சிச்சு எனக்கு. எப்படின்னா ஓனர் சர்ச்சில் அந்த அக்கேஷியா 2 வுட் இருந்துச்சு, வுட் பிளாங்க் இருந்துச்சு. அதை டோரா மாற்றி பண்ணிட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? மைனிங் போகலாமா? என்ன பண்ணலாம்? ஜஸ்ட்டு இங்கே ஒன்று வைப்போம். ஜஸ்ட்டு இங்கே எடுத்து ஒன்று வச்சுருவோம். ஒரு செஸ்ட் தான் இருக்குது, அது அப்புறமா கிராஃப்டிங் பண்ணிக்கலாம். அந்த செஸ்ட்டு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஒழுங்கு உட்காருக்கா. ஓகே, நமக்கு தேவையில்லை. ஏன்னா மட்டன் தேவைப்படும் நினைக்கிறேன். சிக்கன் இருக்கட்டும், சீலாம் போ 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 தேவையில்லை. இருக்கட்டும். டோர் எனக்கு ஆக்சுவலி தேவையில்லை. ஒரு 3 டோர் மைண்ட் கிராஃப்டில் ஒரே ஒரு தப்பு பண்ணிடுறாங்க. என்னன்னா டோர் 3 செஞ்சு கொடுத்துறாங்க. 3 டோர் யாருங்க வைப்பா? நீங்கள் உங்களுக்கு எனக்கு தெரியாது, நீங்கள் எப்படின்னா வைங்க. எனக்கு நான் 2 டோர் தான் வைக்கிறது பிடிக்கும். 3 டோர் வச்சா எனக்கு எங்கே வைக்கன்னு தெரியாது என்னோட டோரை. ஸோ இருட்டாயிடுச்சா, தூங்கிட்டு வந்துடுவோமா? சச்சா தூங்கி எந்திரிச்சாச்சு. சூரியனை காண பார்த்தீங்களா? அங்கிட்டு இருக்கும் சூரியன். ஓகே, இப்போ அந்த டர்ட் பிளாக்லாம் எடுத்துருக்கு. அதுக்குடா டர்ட் பிளாக்கு? அது எனக்கே தெரியும். சும்மா போர் அடிச்சிச்சு, அதான் எடுத்துகிட்டு இருந்தேன். சும்மா எடுத்து மைனிங்கை வெளியே கவர் பண்ணலான்னு பார்த்தேன். அப்புறம் யோசித்தேன், மைன் நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோமே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே வைக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். இது கொஞ்சம் என்னன்னு தெரில. என்னடா நின்றுச்சு? இது என்னன்னா சும்மா லாக் அடிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்துருச்சு. ஓகே 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 இது எனக்கு ஏதோ ஒரு இஷ்யூ, என்ன இஷ்யூன்னு தெரில. வச்சு அப்புறமா ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டேன் மறுபடியும். ஓகே, இப்போ கொஞ்சம் லேக் போயிடுச்சு. ஏன் லேக் ஆகுதுன்னு தெரில. நான் கூப்பிட்டு வருஷம் டவுன்லோட் பண்ணுமா எனக்கு தெரியல. ஓகே, இந்த டேர்ட்லாம் நான் தேவையில்லாமல் எடுத்துகிட்டு இருந்தேங்க. டைமே வேஸ்ட்டாக போச்சு. சரி, அதுக்கப்புறம் வீட்டை கட்டிட்டு உள்ளே மைனுக்கு போயிட்டேன். நானும் மைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். டேர்ட் தான் வந்துச்சு, ஸ்டோனை காணும். அப்படியே கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நான் டார்ச் வச்சுருந்தேன், மறந்து போயிட்டேங்க. டார்ச் எங்கடா இருக்குது? டார்ச் அங்கே இருக்குது. டார்ச் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ண வேணாம், இப்போதைக்கு யூஸ் பண்ண வேணாம். இப்போதைக்கு நான் ஸ்டோனை மைண்ட் பண்ணிட்டேன். அட்வான்டேஜ். ஓகே, இப்போ வந்து என்ன சொல்கிறது, ஸ்டோன் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ போய் வீட்டில் போய் டார்ச் வச்சிடலாமே வச்சுட்டு வந்துடுவேன். வச்சுட்டு வரணும், வைக்கணும். இல்லைன்னா வீட்டு இருட்டாக இருக்கும் இல்லையா? வீடு இருட்டாக இருந்தால் என்ன ஆகும்? நாசமாக ஆயிரும். அப்போ நம்ம மட்டும் கொண்டுரும். அதனால் போயிடுவோம். இப்போ இங்கே ஒரு டார்ச் எங்கடா? இங்கே வேணாம், இங்கே நல்லா இருக்க. அப்படி ஒன்று இது முடியாதா? இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, அப்படி தான். வீட்டு இங்கே இருக்கிற ஆச்சு. வர்றா முடிஞ்சு போச்சு. எடுத்தாச்சு. இப்போ போகிறோம், ஸ்டோனை மைண்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஸ்டோன் மைண்ட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, எனக்கு கோல் கிடைக்கல. கோல் கிடச்சா டார்ச்சாக பண்ணலாம். நானும் மைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேங்க. கோலே கிடைக்கல. இன்னும் கிடைக்கல, கோலும் கிடைக்கல. இந்த பிகாக்ஸோட என்னென்னு இருந்துச்சு. ஒரு வழியாக 10 நிமிஷம் கூட மைண்ட் பண்ணல, கோல் கிடச்சிச்சு. அதுவும் எவ்வளோ கொஞ்சம் கம்மியாக தான் கோல் கிடச்சிருந்துச்சு. ரொம்ப கம்மியாக தான் கோல் கிடச்சிருந்துச்சு. 10 கூட இல்லைங்க. 10 கூட இல்லையா? நான் சரியாக பார்க்கலான்னு தெரில. 10 கூட இல்லை, 5 6 தான் வந்திருக்கு. 6 7 8 9 தான். அவ்வளோதான், 9 தான் நான் பார்த்துருக்கேன். பார்த்து தான் எடுத்தேன், அவ்வளோதான். இங்கே நான் வெளியே வரும்போது அவர் கேவை பார்த்தேன். ஸோ அந்த மைனை விட்டுட்டு அந்த கேவில் பார்த்துக்குவேன். வீட்டுக்குள்ளேயே மைன் வச்சு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நல்லா இருக்காது. ஸோ கஷ்டப்பட்டு ஏற பெரும்பாலும் ஏறியாச்சு. ஓகே, இப்போ வந்து கிராஃப்டிங் டேபிளில் என்ன பண்ணலாம்? அந்த ஃபரன்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. இது அது போச்சு. ஸ்டோன் தேவை. ஸ்டோன் எடுத்தேன். இப்போ டார்ச். ஆமாம், டார்ச் இருந்துச்சு. ஆமாம். ஓகே, டார்ச் பண்ண செஞ்சுக்கிட்டேன். டார்ச் எதுக்குன்னா ஒன்றுக்கு மைண்ட் பண்ணலாமே அப்படின்ட்டு போனேன். எனக்கு ஒரு அயன் கிடச்சிச்சு நினைக்கிறேன். எப்படி என்ன கிடச்சின்னு தெரில. நானும் கொஞ்சம் காமனாக மைண்ட் பண்ணதில் ஒரு ஆழம் போயிருக்கேன். போயிட்டு இப்படிதான் திரும்பிட்டாங்க. போனேன், அங்கே தான் கோல் இருந்துச்சு. அந்த கோலை அடைச்சிட்டு இங்கே போயிட்டேன்.
அப்புறம் எங்கள் காப்பர்லாம் இருந்துச்சு, இந்த காப்பர் எடுத்துக்கோமே எதுக்கு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 3 காப்பர் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே ரைட்டு. நான் வரல. வருது. உடைக்க முடியல. சரி இந்த காப்பர்லாம் எடுத்து முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ இந்த காப்பர் ஹீட் பண்ணுவோமா சொல்லிட்டு சும்மா ஹீட் பண்ணுவோம். அவங்க கேட்க போகிறான். ஹீட் பண்ணுவோம். ஓகே ஹீட் பண்ணது எங்கிட்ட ஆகட்டும். இது வேணுமா வேணாமா பார்த்துக்கலாம். அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ தூங்கணும். தூங்கியாச்சு. இப்போ காலையில் முடிஞ்சிருச்சு. ஓகே சூப்பர். இப்போ என்ன பண்ணணும்? படமா அதான் வெளியே மாப்ஸ் இருக்கான்னு பார்த்தேன். ஒரு க்ரீப்பர் தான் பார்த்தேன். வெளியே போய் பார்த்தா ஒரு க்ரீப்பர் நினச்சிட்டு வெளியே போனேன். ஒரு ஸ்பைடர் இருந்துச்சு பார்த்தேன். கிட்ட போனேன். ஒரு க்ரீப்பர் பார்த்துச்சு. என்னன்னு பார்த்தா ரொம்ப கூடு ஓட்டம். அப்புறம் சத்து போயிட்டான். ஓகே போன் வச்சுருக்கேன். போன் பண்ணுவாங்க மறந்து போச்சு. போன் மீட் பண்ணுவாங்க. ஆமாம் 2 க்ரீப்பரு. அதான் சொன்னாங்களா அதுதான் 2 க்ரீப்பர் எப்படி தான் வந்துச்சுன்னு தெரியல எனக்கு. இதெல்லாம் நீ சாக மாட்டியாடா? சாக மாட்டியா? அப்பாடா 2 க்ரீப்பர் வெடிச்சு பாருங்க எவ்வளோ அப்படி ஓட்டேன். அப்படி எங்கள் அப்பா நாளே எங்கள் வீட்டு பக்கத்தில் வெடிக்கலை, இல்லைன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகே இப்போ என்ன பண்ணணும்? கிடைக்கிற ஆடு மாதிரிலாம் வெட்டலாம். ஸ்பைடர் இருக்குது, இப்போ பார்த்துக்கலாம். ஓகே இப்போ போய் நம்ம சாண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம் எதுக்கு சாண்டு அப்படின்னா சாண்டை வச்சு தான் கிளாஸ் பண்ண முடியும். சாண்டை வச்சா இல்லை சாண்டை சொன்னால் எப்படி சொல்கிறது, அதை வந்து ஹீட் பண்ணால் கிளாஸ் அப்படின்னு நம்ம கேமில் இருக்குது. நிஜம் இல்லை அப்படின்னு தெரியல. ஓகே ரைட்டு. இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு முன்னாடி கடலுக்கு போனேன். இங்கே கடல் பக்கத்தில் இருந்துச்சு. ரைட்டு இங்கே இது இருக்குது, இங்கேயே ஃபார்ம் பண்ணிடுவோம் மட்டும் ஹோ வைக்க மாட்டேன். கிடைச்ச ஹோவை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சீடை கொஞ்சம் அடித்து நொறுக்கிட்டு இருந்தேன். புல்லாம் அடிச்சு நோக்கினா சீடு கிடைக்குங்களா? தானே மைக்காப்பில் கிடைக்கும். நான் புல் எடுத்துகிட்டு வந்து கிட்டத்தட்ட கேரட் இருந்துச்சு. கேரட்டை வச்சேன். 2 கேரட்டு, ஒரு 5 சீடு, ஒரு வீட் சீடு 5 இருந்துச்சு. தூக்கி வச்சு வச்சேன். சரியாக போச்சு. இப்போ இன்னும் சீடு இருந்துச்சுன்னா நான் சீடு அதான் என்னமோ சாக்கோ பன்ஸ் ஏதோ இருந்துச்சு, அது வைக்க முடியல. நான் இப்போ எதுக்கு அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு கேவை காமிட்டேன். இப்போ தான் வீட்டு பக்கத்துலாம் கேவ் இருந்துச்சு. ஸோ தண்ணி இப்போ ஃபார்ம் போட்டோம் இல்லையா, அங்கே தான் கேவே இருந்துச்சு. ஸோ மைண்ட் பண்ணுவேன். கோல் கிடச்சிச்சு. சூப்பரு. எனக்கு எடுத்துச்சுப்போம் யூஸ் ஆகும். இருட்டாக போகுது தெரியாமல் மைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே சூப்பர். நீ எடுத்துக்கா போகணும். இப்போதைக்கு இடத்துக்கு போவான். இதுக்கு நம்ம நிறையா தேவைப்படாது. தேவைப்பட்டால் பார்த்துக்கலாம். நான் வச்சுட்றேன். வீட்டுக்கு போயிடும். ஆனால் நைட் ஆகிடுச்சுன்னா ஜாம்பிஸ்லாம் வேணாம் நம்ம வீடு எடுக்காமல் அந்த ஆட்டை போட்டு கழிக்க போயிடும். இன்னைக்கு தான் மட்டன் குஸ்கா வீட்டு வீட்டுக்கு போயிடுமா, அங்கே இருக்குது வீடு. இப்போ தூங்கணும். தூங்கக்காதான் போய்கிட்டு இருக்கேன். தூங்கியாச்சு. ஓகே இப்போ தூங்கிட்டு இருக்கோம். எழுந்திரிச்சிட்டோம். சூப்பர். ஓகே இப்போ வந்து டேக்கு எடுத்துகிட்டு எவ்வளோ போய் நான் செக் பண்ணல. ஓகே இப்போ கிடச்சது கோல் தூக்கி இந்த ஃபேன்ஸில் போட்டுருவோம். யூஸ் ஆகும். எனக்கு நான் அயன் கிடைக்கல. அயன் வேறு நடக்கணுங்க. எவ்வளோ பெரிய வீடு. எனக்கு அவ்வளோ விளையாட தெரியாது. எனக்கு தான் கொஞ்சம் தான் விளையாட தெரியும். அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்டா அப்படின்னா எனக்கு சாண்டு கிடச்சிருந்து இல்லையா, சாண்ட் நான் போய் எடுத்து வந்தேன். சாண்டை வந்து நான் போய் இது பண்ணிட்டேன். எப்படி சொல்கிறது, சாண்டை உருக்கி கிளாஸ் ஆக்கிட்டேன். ஓகே இப்போ இந்த கிளாஸ் தான் இங்கே வைக்க போகிறேன். இந்த கிளாஸ் 12 கிளாஸ் தான் இருக்குது. 12 பத்தாது. கிட்டத்தட்ட ஒரு நிறைய தேவைப்படும். 12 பத்தாது. ஓகே 10 பரவாயில்ல வைப்போம். ஓகே இப்போ இங்கே ஒரு விட்டோமா விட்டுறா இங்கே ஒன்று நான் ஒரு விட்டோமா டிசைன் மாதிரி இங்கே ஓகே ஏன்னா என்கிட்ட கொஞ்சம் இதாக இருக்குது. எப்படி சொல்கிறது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த சைடு கொஞ்சம் அதிகமாக, சைடு கொஞ்சம் கம்மியாக சரி பண்ணணும். இந்த வீடை இன்றைக்குள்ளே டெவலப் பண்ணணும், பார்ப்போம். டெவலப் பண்ண முடியுமா முடியலையா அப்படின்னு பார்த்தோம். எனக்கு காணும்.
சரி நான் ஸ்டாண்ட் இருந்துச்சு 2 போட்டேன். அந்த கண்ணாடி வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வெயிட் ஆகிடுச்சு. இப்போ ஹீட் ஆகிடுச்சு. கண்ணாடியே மாட்டிட்டேன். ஓகே சூப்பர். இப்போ ஏதாவது கேவுக்கு போகலாமே அப்படின்ட்டு எங்கடா கேவ் ஒரு கேவுக்கு போயிட்டு இவங்களை பார்க்குறேன். ஸோ கேவ் வந்தாச்சு. கேவ் உள்ள என்ட்ரன்ஸ்லேயே எங்களுக்கு ஒரு அயன் கிடச்சிருச்சு. ஒரு அயன் கொடுக்க மாட்டேங்க. காப்பர் இருக்குது. ஆக்சுவலி தட் இஸ் வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. அதை வச்சு என்ன பண்ண எனக்கு தெரியாது. காப்பரை வச்சு தான் ஆரம்பம் பண்ண முடியுமா தெரியல எனக்கு. இல்லை நான் மறந்து போச்சு எனக்கு மேக்கப் என்ன பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ கோல் இருக்குது. நெக்ஸ்ட் எனக்கு தண்ணி இருக்குது. வேணாம் போயிடலாம். உடச்சு விட்றான் என்ன. ஓகே இதை எடுத்துக்குவோம். டார்ச் இருக்கட்டுமா வேணாமா சாப்பிடுவோம். அங்கே பரம்பு அதிகமாக கம்மியாக இருக்குது. முட்டை செத்து போயிடுவேன். ஸோ நான் சாப்பிட்டுட்ருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டேன். அது டார்ச் எடுக்கணும். ஆமாம் டார்ச் எடுத்தாச்சு. அந்த டார்ச் பற்றாக்குறை. ஸோ கோல் எடுக்க சோம்பேறியாக இருக்குங்க. ஸோ எதுக்கு மட்டும் விட்டேன். ஓகே இங்கே இருக்கிற கோல் வேறு எதாவது இருக்கான்னு பார்த்தேங்க. எனக்கு ஒரே ஒரு ஐயா தான் கூப்பிட்டுங்கடா. அவங்க மனசாச்சே இல்லையாடா. ஐயோ சரி போவாமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு அடுத்த கேவுக்கான தேடிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப தூரம்லாம் போகல. கொஞ்சம் பக்கத்து ரொம்ப தூரம் தான் போனேன். ரொம்ப தூரம் தான். ஐயோ எனக்குடா இங்கே சொல்லிடலாம் இல்லையா. சூப்பர். ஓகே கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கே தான் அயன் எனக்கு கிடச்சா அதை எடுத்துகிட்டு ஒரு ஷீல்டு பண்ணணும். ஃபஸ்ட்டு ஷீல்டு பண்ணணும். அப்புறம் தான் எல்லாம் பண்ணணும். ஓகே கேவுக்கு வந்தாச்சு. இப்போ இதை உடச்சி விட்டு எடுத்து குறைச்சி நல்லா செத்துருவாங்க. அந்த நிலமையில இருக்கேன். ஐயோ ஒரு அயன் எனக்கு கிடச்சிருக்கு. சூப்பர். 3 இருக்குது. வேற பார்த்துட்டா 3 தாங்க இருக்குது. அந்த 3 அயன் தான் இருக்குது. 8 போட்டு மேலே இருக்கும். கீழே ஒன்று என்ன பண்ணுறது. ஓகே டார்ச் வச்சாச்சு. அயன் போடு 4 கெட்டு 4 5 சூப்பர். 5% பெரிய விஷயமா இருக்குது. சாப்பிட்டுக்கோங்க. என்ன பண்ணுறது. ஓகே இப்போ நான் இப்படி இதை எடுத்துக்கோமா. ஆனால் மாப்ஸ் இன்னும் வரவே இல்லை எனக்கு. ஓகே நான் இப்படி பார்க்கணும். ஓகே அங்கே எப்படி டார்ச் ஓகே இங்கிட்டு பார்த்துட்டேன். இங்கே வரும் முட்டுச்சந்து கடை போங்கடா. டார்ச் எடுத்துக்குவோம். யாராச்சும் வர்றா. டார்ச்சு இருக்கட்டுமா. ஆனால் வேணாம். அப்புறம் இந்த டார்ச்சில் வீணாக போயிடும். அப்புறம் அந்த இன்னொரு என்ட்ரன்ஸுக்கு போவேன். இப்போ எங்கடா வேணாம். இப்போ வெளியே காணோம். இங்கே இருக்குது. ஓகே சூப்பர். ஓகே இங்கே என்னடா இருக்குது. தண்ணி இருக்குது. இங்கே வேறு எதுவுமே இல்லைங்க. இங்கே இந்த சைடு போய் பார்க்கலாமே. போய் பார்த்தீங்க மஷ்ரூம்லாம் இருக்குது. ஸ்டோரில் மஷ்ரூம் வாங்கினா என்ன தெரியல. பார்ப்போம். அப்படியே போனேன். ஒரு லாங் அடிக்கணும். சுற்று போயிருக்கேங்க. ரொம்ப கம்மியான ஒரு ஹெல்த் ரொம்ப கம்மியாகிடுச்சு. செத்துருப்பேன். அதெல்லாம் சாப்பிட்லாமே அப்படின்ட்டு மீட்டை எடுத்தேன். சாப்பிட்டுருக்கேன். ஓகே ரைட்டு. இன்னும் நமக்கு 5 தான் கிடச்சிருக்கு. இன்னும் ஷீல்டு பண்ணணும். அது ஒரு உருக்கணும். போய் பார்த்தேன். முடிச்ச அந்த மாதிரி இருந்துச்சு. அதான் பொடியா நான் வந்துட்டு ஒன்றுமே இல்லை. ஆமாம் கூட பண்ண முடியும். ஷீல்டு பண்ணிவிட்டு கொஞ்சம் போனால் ஷீல்டுக்கு வந்து எனக்கு வச்சு ஒன்றா என்ன தேவைப்படும் ஷீல்டுக்கு. 2 தெரியல. 1 தான் நினைக்கிறேன். 1 தான் இருக்கும். இப்போ 1ன்னா மீதி 4 இருக்கும். அதை வச்சு ஒரு பிக்காக்ஸ் பண்ணுவோம். ஒரு பிக்காக்ஸ் பண்ணிட்டா நமக்கு வேலை மிச்சம். ஓகே இந்த பிளாக்கை போட்டு இப்போ மேலே ஏறான்னு பார்த்து வழியை காணும். எங்கே வழி. இதான் மொத்தம் யாரா அவன் கோல்டன் அவளாக போட்டு நிற்கான்னு பார்த்தேன். எக்ஸ்பி அவன். ஓகே இங்கே போய் பார்த்தேன். கோடு இருந்துச்சு. இந்த சைடு போய் பார்த்தேன். விடிச்சாண்டா வெடிக்கல. ஓகே தண்ணி வைக்கணும். ஐயோ சுற்றுறேன். போடா ஒரு வழியாக திருப்பி நான் ஓடிட்டேன். அங்கிட்டு போய் பார்த்தா முட்டுச்சு மாதிரி இருக்குது. எனக்கு கண்ணே தெரியல. சரி பார்த்தேன்.
டார்ச் வச்சுன்னு போயிடுச்சு, தூரமாக போச்சு. அப்புறம் பார்த்து இது முடிச்சிடும். ஏன்டா என்னை கொள்றீங்க? சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டார்ச்சை எடுத்துகிட்டு டார்ச் எடுப்போமா எடுப்போம். டார்ச் எடுத்துகிட்டு என் டார்ச் வச்சாங்க எதாவது இருந்தால் கூட டார்ச் வச்சுட்டு போகலாம். எதுவுமே இல்லைன்னா எதுக்கு நம்ம டார்ச் வச்சுட்டு வேஸ்ட் பண்ணிட்டு டார்ச்சை. ஓகே மேலே ஏறணுமா? இங்கே இருக்கா? ஓகே அடே இப்போது ஓகே போடுறேன். ஓகே அடடா இப்போ ஷீல்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஒரு எங்கே தான் படிச்சு. ஓகே சூப்பர். ஷீல்டு பண்ணி லெஃப்ட் ஹேண்டு போயிடுச்சு. பார்த்தீங்களா அழகாக இருக்கும். ஒரு மாட்டை பார்த்தேன், அந்த மாட்டை போட்டு கட்டு அங்கே பண்ணியிருக்கு. விட்டுருவோமா? உறுத்துச்சு. பண்ணி போக முடிவு பண்ணிட்டேன், போட்டு தள்ளிட்டேன். ஓகே இப்போது நம்ம போவோம். எங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது விஷயம் பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? இப்போதைக்கு இதோட முடிச்சுக்கலாமான்னு பார்த்தேன். ஸோ நம்ம வீட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாமா அப்படின்னு யோசிச்சேன். இதுக்காக வுட் எடுத்துருந்தேன். எதுக்காக வுட் எடுத்துன்னு தெரில, சும்மா வுட் எடுத்து வச்சுப்போம், செஸ்ஸுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வுட் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த வுட்லாம் வச்சுருந்தேன். கடைசியில் பார்த்தா இந்த வுட்லாம் காணாமல் போயிடுச்சுங்க. எப்படின்னா வுட்டை மட்டும் அந்த பிளாங்க்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். கடைசியில் இந்த மரமே காணாமல் போச்சு, இந்த லீஃப் எல்லாம் காணாமல் போச்சு. டே இது என்ன பண்ணுறது? நாளைக்கு அடுத்த அதை பார்த்தா இந்த இடம் இருக்காது. இந்த மரம் இருக்குமா தள்ளுவோம். ஆனால் என்ன கிட்டத்தட்ட நிறைய தேவைப்படுது. 10 11 12 13 என்ன எடுத்து போடுறேன். இப்போ வீட்டுக்கு போயிட்டு இதை வந்து பிளாங்க்ஸாக மாற்றி என்ன சொல்லுவாங்க தெரியாது எனக்கு. ஓகே இப்போ போயிட்டு கிராஃப்டிங் டேபிளில் போயிட்டு ஒரு பிளாங்க் நான் பிளாங்க் பண்ணிட்டேன். பிளாங்க் பண்ணிவிட்டேன். இப்போ வீடு எக்ஸ்ட்ரா பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன். செஸ்ட்டு வைக்கிறதுக்காக தான் நம்ம ஸ்டோரேஜ் சிஸ்டமில் இப்போதைக்கு டெம்பரவரியாக குட்டியாக நம்ம ஸ்டோரேஜ் சிஸ்டம் பண்ணிக்கலாம். ஓகே எங்கள் பிளாக்கை வச்சுக்கணும். இங்கே ஒரு பிளாக்கு 4 பிளாக் கிட்டேன். 4 பிளாக் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த ஸ்லாப் போட்டிருந்தேன், மேலே ஸ்லாப் போட்டிருந்தேன், கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே இப்படி திருப்படா வண்டியா. ஓகே பிளாக்கு இது பண்ணால் ரொம்ப போர் அடிச்சிச்சுங்க. என்ன பண்ணுறது? என்ன கட்டி தானே ஆகணும். எனக்கு உட்டை கோடை வச்சு எடுக்கவே ஆக்ஸ் விட்டு எடுக்கவே ரொம்ப சோம்பேறியாக இருக்குது. ஏன்னா ஸ்டோன் ஆக்ஸில் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு, ஸ்லோவாக இருந்துச்சு. அப்புறமா கடைசியில் கட்டி முடிச்சிட்டேன். எங்கள் கதவும் வச்சாச்சு. இப்போ இந்த ஸ்லாப் போடணும். ஸ்லாப் எடுத்துகிட்டு வந்துட்டேன். போட்டுருவோமா? அதுக்குள்ளே நான் வச்சுருவேன். அதுக்கு நிறையா ஸ்லாப் பண்ண எனக்கு தெரியல. சும்மா நிறைய தாப்போன்னு நினச்சி பண்ணேன். ஆனால் ரொம்ப கம்மியாக முடிஞ்சிடுச்சு. ஓகே அப்பப்போ எங்கேயோ போதுங்க அந்த மைன்கிராஃப்ட். என்ன கட்டிக்கிட்டே இருக்க? என்னதான் கட்டிகிட்டு இருந்தேன். வீட்டை தாங்க கட்டி முடிக்க போகிறேன். 4 பிளாக் அவ்வளோதான் முடிக்க போகிறேன். அவ்வளோதான். ஓகே இப்போ செஸ்ட்டு வச்சிடலாம். தேவையில்லை, செஸ்ட்டு வைக்கணும் தான் பிரச்சனை. இப்போ பிளாங்க்ஸ் இருக்குது. பிளாங்க்ஸ் இருக்காதுன்னா தெரியாது. ஆனால் பிளாங்க்ஸ் கொண்டு வந்திருப்பேன். பிளாங்க்ஸ் கொண்டு வந்துட்டேன். இப்போதைக்கு செஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே 2 செஸ்ட்டு, ஜாயிண்ட் செஸ்ட்டு, இங்கே ஒரு பெரிய செஸ்ட்டு. இப்போது ஈவினிங்காக போதும்னு நினைக்கிறேன். இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. நம்ம தூங்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரி நான் வீடியோஸ் போட முடியும். ஸோ அதுக்காக நீங்கள் லைக் பண்ணால் மட்டும் போதும். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ தூங்கி முடித்தோடனே நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் பார்க்குறேன். சாப்பிட்டேன். ஓகே இப்போ இதான் அசைக்குது. ஓகே இப்போ நைட் ஆகிடுச்சு. வெளியில் மாஸ்க் பானாதான் பார்த்தேன். மாஸ்க் பான் ஆகலை. ரைட்டு வெளியே போகலான்னு பார்த்தேன். எதுக்கு ஆகாத வேலை. ரைட்டு விடுங்க. ஸோ எவ்வளோதான் இந்த வீடியோ. பாய் டாட்டா.